ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் முத்துராமலிங்கத்தை அவர் பணத்தை தாண்டிதான் செலவிடும் பேசியவர் தேவர். இடதுசாரிங்க, பாஜக வலதுசாரி. அது முத்துராமலிங்க தேவர் அவர்களை பொறுத்தளவில் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்தவர், பசுமலையில் இஸ்லாமிய தாயாருடைய பராமரிப்பில் வளர்ந்தவர். அவருடைய தம்பிக்கு பேரே காதர் பாச்சாண்ட வெள்ளச்சாமி. महान स्वतंत्रता सेनानी पशुपन मथुरा लिंगम थेवर जी को भी प्रणाम करता हूँ. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பெட்டிச்சாவியை திருட்டுத்தனமா கொண்டு வர என்ன அர்த்தத்துல சொன்ன? முக்குளத்தோட களவாணி பையன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ओडिशा की ओडिया भाषा, ओडिया साहित्य, ओडिशा का गौरव, ओडिशा पर कोई तमिल बाबू शासन कर सकता है क्या? अरे जोर से बोलो, कर सकता है क्या? ये नवीन बाबू ने तमिल बाबुओं को हमारा ओडिशा का राजा बना दिया. ஜூன் 22 மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுக்குறாங்க. அதில் பெரும்பாலான முக்கோண சமூகம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. அவர் இப்போ நாங்கள் அமெரிக்காவில் இல்லை, 6000 ஆண்டு கால மலை. அந்த மலைக்கு அண்ணாமலைக்கு பண்பாடும் தெரியாது, விளக்கமாரும் தெரியாது. 6000 ஆண்டு கால அந்த பழமையான மலைக்கு சிக்கேந்தர் மலையும் உண்டு, முருகன் மலையும் உண்டு, சமணர் மலையும் உண்டு. குட்டா பரம்பரை சட்டம் சொல்றோம்ல, காவி ஆதரிக்கிற மானங்கட்ட சில முக்குளத்து எட்டப்பங்களே, சீர் மரபினர் வகுப்பை சேர்ந்தவரா ரத்னவேல் பாண்டியன் குற்ற பரம்பரை சட்டத்தில் வந்தவரை நீதிபதி ஆக்கினது திராவிட இயக்கம், காவி, RSS, பாஜக. ஒரு பீன் போஸ்ட் ஒன்றிய அரசு கொடுத்துருக்காடா. அவரை நீதிபதி ஆக்கினது பெரியார் பரிந்துரை, கலைஞர் செய்தார். இங்க பல்வேறு சாதிக்கு கொடுத்துருக்க கவர்னர் பதவி. இன்னைக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல, இன்னைக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல. அது எப்ப தலைவர் பதவி எப்ப கொடுக்குறீங்க? எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறாங்க. எலெக்ஷன் வரும்போது மட்டும் இல்ல, மதுரையில் கலவரம் பண்றதுக்கு முக்குளத்தோர்னா யாரு? அவன் கணக்கு என்னன்னு கேட்டா அடியாட்களுக்கு தான் முக்குளத்தோரை பயன்படுத்துற. வேற என்ன நான் சொல்றேன், முக்குளத்தோரை நீ எதுக்கு பயன்படுத்த போற? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரையில் சமீபத்தில் அமித்ஷா வந்து பேசுனதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் எதிர்நாட்டிக்கிறீங்க, மத நலனுக்கூடிய அப்படின்னு தொடர்ந்து இயங்குறீங்க. ஆனால் ஒரு சாதி அரசியல் செய்வதாகத்தான் பொதுவாகவே அரசியல் விமர்சனத்தில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேற்கு மண்டலத்தில் நாங்கள் RS BJP ஸ்ட்ராங்காக இருக்கோம், வடக்கை வந்து வன்னியரை எப்படியாவது கைப்பற்றுவதற்கான உரிமைச்சிருக்கோம். அதே போல் தென் தமிழகத்தை குறிப்பாக முக்குளத்தோரை வந்து ஒரு கையில் எடுப்பதற்கான வாய்ப்பாகத்தான் அண்ணாமலையை வந்து பதவி நீக்கிவிட்டு ரைனாநாத் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ கிட்டத்தட்ட முக்குளத்தோர் கட்சியாக பிஜேபி மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வைகள் வருது இல்லையா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி கட்சி என்று சொன்னாலே சாதிய குழுக்களை தூண்டிவிட்டு அதில் குளிர்காயக்கூடிய அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு சூதாடி அரசியல் பண்ணக்கூடியதான் பிஜேபி. வடக்கே அதனுடைய கலாச்சாரம் சில மாநிலங்களில் எடுபட்டிருக்கிறது, வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு 100 ஆண்டுகள் சுயமரியாதை இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் 100 ஆண்டுகள், RSS சங்கிகள் 100 ஆண்டுகள். சங்கிகளால் இங்கே தலை வைத்து படுக்க முடியாத அளவுக்கு கருத்தியல் ரீதியாக திராவிட கருத்தியலும் பொதுவுடைமை சிந்தனையும் இங்கே வேறு ஊன்றி ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இங்கே வந்து சாதிய பிடிமானம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் அது திருமண உறவு முறைகள், அவருடைய நட்புக்காக காலங்காலமாக குழுக்களாக இயங்கியவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய சாதிய ஆதிக்க அரசியல் பவரை பிடிக்கிற மாதிரி இருக்கான இல்லை. நீங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து, குமாரசாமி ராஜாலேருந்து, காமராஜர், பேரறிஞர் அண்ணா, ராஜாஜி, கலைஞர்,
நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக மக்களை பொறுத்தளவில் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவங்களை தான் தலைவராக ஒத்துக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து மக்கள் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி வார்டு கவுன்சிலர் தேர்தல் நடக்குதுன்னு வைங்க, அங்கே ஜாதி பார்ப்பான், அது உள்ளூருக்குள்ளே சொந்த பந்தம் வரணும்னு நினைப்பான். ஸ்டேட் லெவலில் வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வரணும் அப்படின்னு தேர்வு செய்யும்போது அவன் ஜாதியை மறந்து தலைவராக சாதி மதங்களை கடந்தவரை தான் தலைவராக இது வரைக்கும் தமிழ்நாடு காலகாலத்துக்கு ஒத்துட்டு வருது. இதிலே அவங்க தோல்வி அடைகிறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி சொன்னால் கூட யதார்த்தம் என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடத்துல மதுரையில் வந்திருக்குது, அதை மறுக்க முடியாது. அதே போல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசியை கூட சேர்ப்பதற்கான முயற்சி நடக்கிறது. ஆல்ரெடி ஓபிஎஸ் இருக்கார். அப்படி இருக்கிற பொழுது அவங்க செய்யக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங்கிறது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வருது தானே. சோசியல் இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டால், பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர்கள், சுயமரியாதை இழந்தவர்கள், கொத்தடிமை கூடாரங்கள், சிலர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து செல்கிறார்களே தவிர நீங்கள் டோட்டல் ரிசல்ட் பார்க்கணும். ஒட்டுமொத்தமான ரிசல்ட் என்ன? 40 தொகுதியிலையும் வெற்றி பெற்றது யார்? இந்தியாவிலே 100க்கு 100 மார்க் வாங்கினது யாருன்னு பார்த்தா 100க்கு 100 சித்தாந்த ரீதியாக எதிர்த்தது யார், வெற்றி பெற்றது யார்? அதான் டோட்டல் நெட் ரிசல்ட். வெற்றிங்கிறத மறுக்கல, ஆனால் சதவீதத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சதவீதம் என்பது எப்பொழுதுமே மாறுபடும் தமிழக அரசியலில். நீங்கள் 67 பேரைங்க அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றும் போது காங்கிரஸ் 2வது இடத்துல இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தா காங்கிரஸ் 67க்கு முன்னாடி காங்கிரஸ் முதலிடத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருந்தது. இது தமிழக வரலாறு. 52, 57, 62 வரைக்கும் கம்யூனிஸ்ட் தான் பிரதான எதிர்கட்சி. காங்கிரஸ் பிரதான கட்சி முதலமைச்சராக இருந்தாங்க. 67 காங்கிரஸ் 2வது இடத்துக்கு வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் கீழே போயிடுச்சு. இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்களாக்கா ஸ்தாபன காங்கிரஸ் இல்லாமல் போயிடுச்சு. மாப்போசி தமிழரசு கழகம் காணவில்லை, ராஜாஜி கட்சி இல்லாமல் போச்சு. இதெல்லாம் பிரதானமாக இருந்த கட்சிகள். சோசியலிஸ்ட் கட்சிக்கு உறுப்பினர் இருந்தாங்க, இல்லை. நீங்கள் அதுக்கு பின்னாடி தமிழகத்தில் வந்து மக்கள் அப்படி ஒரு சில நேரங்களில் ஒரு எதிர்பார்ப்போடு சில இதுக்கு வாக்களிப்பாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியாக இருந்தது. வைகோ அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த ஆட்சியை பிடிப்பார் என்ற கட்டத்துக்கு வந்தார். விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் கணக்கு போகணும். இன்றைக்கி வெறும் பிஜேபி வாங்கினதை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. இந்த கட்சியில் இன்றைக்கி இதே தேமுதிக இருக்குது. இப்போ வாங்க முடியுதா? தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் நிலைமை என்ன? இதே ஜி.கே. வாசன் தலைமையில் மத்திய அமைச்சர் வாங்கினாங்க, மாநிலத்தில் பெரிய இடத்துல இருந்தாங்க. இன்றைக்கி அதே தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குல்ல. இதுதான் 2026 பிஜேபி. அது ஒரு மாப்போசி கட்சியாக மாறும். அதான் நிலவரம். எங்களுக்கு தெரியும், அந்த நிலவரம் களத்தில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதியத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலையை அவங்க கொங்கு பகுதியில் கையில் எடுக்கணும் அப்படின்னு எடுத்து தான் அவருக்கு பிரதானமாக வாய்ப்புகளை கொடுத்து அவர் தமிழ்நாடு பூரா உலாவர வச்சாங்க. அது வெற்றி பெறலை. நீங்கள் தாராபுரத்தில் இன்றைக்கி மத்திய அமைச்சராக கூடிய முருகன் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைகிறார். அவர் நேற்று கூட பேசியிருக்கார், வேலி யாத்திரை வெற்றி. என்ன வெற்றி? நீ வேலை திருத்தணியிலிருந்து தொடங்கினதுக்கு பின்னாடி தான் தாராபுரம் சட்டமன்றத்தில் தோல்வி. நீலகிரியில் முருகன் எம்பிக்கும் தோல்வி, எம்எல்ஏக்கும் தோல்வி. என்ன கொங்கு மண்டலத்தில் வெற்றி? அண்ணாமலை வெற்றி பெற முடிஞ்சா? கொங்கு மண்டலத்தில் தோல்வி. மக்கள் அங்கே உழைக்கும் மக்கள். அந்த மக்களை பொறுத்தளவு யார் ஏமாத்துறான்னு அவங்களுக்கு தெரியும். கொங்கு மக்களை பொறுத்தளவில் யார் ஏமாத்துறா, நாட்டுக்கு யார் பயன்படுவா அப்படின்னு தெரியும். அதனால் அங்கே சாப்டர் க்ளோஸ். ஜாதி அரசியல் அங்கே பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் இப்போ முக்குளத்தூர் சமூகம் அவங்கள கையில் எடுக்கணும் அப்படின்றக்காக தான் முத்துராமலிங்கத்தை அவருக்கு வந்து மதுரைக்கு அமித்ஷா வந்து முத்துராமலிங்கம் ஜின்றாரு, பாதுகாவலன் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. நீ முத்துராமலிங்கத்தை ஒரு படத்தை வணங்கினதை நாங்கள் வாழ்த்துறோம், இருக்கட்டும். ஆனால் முக்குளத்தூர் சமூகத்திற்கு நூற்றாண்டு கண்ட RSS, நூற்றாண்டு கண்ட பொதுவுடைமை இயக்கம், நூற்றாண்டு கண்ட சுயமரியாதை திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, மதிமுக, எங்கள் மாதிரி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும்.
பாஜக கட்சி ஜனசங்கமா இருந்திருக்கு. இன்றைக்கு பாஜகவா 11 ஆண்டுகள் ஒன்றிய அரசுல இருக்கு. தமிழ்நாட்டில் பல்வேறு ஜாதி இருக்குன்னா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவை அனைத்து சமூகமும் அனைத்தும் பெற வேண்டும் என்ற பெரியாரின் சிந்தனையாளர் நாங்கள், திராவிட மாடல். ஆனால் இந்த முக்குளத்தோர் சமூகத்தை மட்டும் குறிவைக்கிறாயே, முக்குளத்தோர் சமூக மக்களின் சார்பாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நான் அந்த மக்களோட மக்களாக வாழ்றேன் நாங்கள். ஆனால் அந்த கேள்வியை மக்கள் இருக்கக்கூடிய கேள்வியை என்னன்னு கேட்டால், இந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தனை கவர்னர் பதவி எந்தெந்த ஜாதி கொடுத்துருக்க? ஒரு முக்குளத்தோர் கொடுத்துருக்கியா? இல்லை. முத்துராமலிங்க தேவர் ஜி சரி, அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு இங்க பல்வேறு சாதிக்கு கொடுத்துருக்க கவர்னர் பதவி. இன்னைக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல, இன்னைக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல. அது எப்ப தலைவர் பதவி எப்போ கொடுக்குறீங்க? எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறாங்க. எலெக்ஷன் வரும்போது மட்டும் இல்ல, மதுரையில் கலவரம் பண்றதுக்கு முக்குளத்தோர்னா யாரு? அவன் கணக்கு என்னன்னு கேட்டா அடியாட்களுக்கு தான் முக்குளத்தோரை பயன்படுத்துற. வேற என்ன நான் சொல்றேன், முக்குளத்தோரை நீ எதுக்கு பயன்படுத்த போற? நீ என்ன அதானே? அமித்ஷா மதுரைக்கு எத்தனையோ முறை வந்திருக்காரு, இதுவரைக்கும் இப்போ புதுசு இல்லை. இந்த கோரிப்பாளையத்தில் இருக்கிற தேவர் சிலைக்கு ஒரு நாள் மாலை போட்டிருப்பாரா? இந்த பசுமுன் பக்கத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் 11 ஆண்டுகள்ல ஒரு ஒன்றிய அமைச்சர் பசுமுன் கிராமத்துக்கு போயிருப்பாங்களா? பக்கம் தானே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சமூக மக்களுக்கு அவங்க ஒரு வாரியர் சமூகம், என்ன சொன்னா பழங்குடி சமூகம். அந்த பழங்குடி சமூகத்திற்கு கவர்னர் பதவிக்கு ஆளே இல்லையா? இந்த கேள்வி அந்த மக்கள்கிட்ட எழுமா இல்லாதா? இது ஒரு பக்கம். கவர்னர் பதவி இல்லை. தமிழ்நாட்டில் இந்த 11 ஆண்டுகளில் எத்தனை முக்குளத்தூருக்கு எம்பிக்கு நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு? இந்த மக்களுக்கு ஒன்றிய அரசு 11 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு கட்டுப்பட்ட நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அல்லது மருத்துவமனை, எய்ம்ஸு. இப்போ கலைஞர் திராவிட மாடல் அரசு மதுரையில் மிகப்பெரிய நூலகத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனைத்து சமூகத்தை சேர்ந்து படித்து எல்லா தேர்வுகளையும் வெற்றி பெற்று வர்றாங்க. கீழடி அருங்காட்சியகம் கட்டியிருக்கிறோம். இது மாதிரி ஒரு எய்ம்ஸாவது கட்ட முடிச்சிருக்கியா? இது மாதிரி இந்த சமூகத்திற்கு கல்வி ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக என்ன பண்ணியிருக்க? இல்லை. ஒடிசாவில் தேர்தல், ஒடிசா தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கார்த்திகை பாண்டி. நான் இன்னும் உட்பிரிவை சொல்லணும்னா அவர் முக்குளத்தோர். மோடி நான் இந்த இடத்துல நீ முக்குளத்தோர்னு சொல்றீங்க, அதுக்காக சொல்ல வரேன். எனக்கு ஜாதியில் நம்பிக்கை இல்லை. கோலையின் கடைசி ஆயுதம் பெரியார் ஜாதியை சொன்னார், நான் அது மாறுபடலை. ஆனால் நீ முக்குளத்தோரை வாக்கு வங்கி அவனுக்கு வந்துருவான்னு கற்பனை இருக்கே, இதெல்லாம் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் எழக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஒடிசா தேர்தலில் நீ முக்குளத்தோர்னு சொல்லலை, ஆனால் குறி வச்சு என்ன சொல்லணும்னு கேட்டால் தமிழன் திருட்டு பையன். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பெட்டிச்சாவியை திருட்டுத்தனமா கொண்டு வர என்ன அர்த்தத்தில் சொன்ன? முக்குளத்தோட களவாணி பையன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். நீ தமிழன் சொன்ன ஜாதி அந்த சொல்லல, கார்த்திகை பாண்டியன் நீ அப்படிதான் பிரிச்சு சொல்லியிருக்க. இது மக்கள்கிட்ட எழக்கூடிய கேள்வி. அந்த உள்நோக்கத்தை மோடியும் சொன்னாரு, அமித்ஷாவும் சொன்னார். நோக்காதான தமிழன் எல்லாத்தையும் எச்ராஜாவை சொல்லுவானா? அவன் இறைவனாடு படைக்கப்பட்ட வேண்டும். நான் பலமுறை கேட்டிருக்கேன். நிர்மலா சீதாராமன் 3 முறை மக்களை சந்திக்காமல் நிதியமைச்சராக இருக்காங்க. ஜெய்சங்கர் நிதியமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இவங்களாம் யாரு? பிறப்பால் உயர்ந்தவர்கள். என் சகோதரர் தமிழிசை தெருவா அலைய விடுற, ஓட்டு கேட்க விடுற, அவங்களுக்கு நிதியமைச்சராக ஆகக்கூடிய ஆற்றல் இல்லையா? காரணம் அவங்க சூத்திரன் ஒன்பாணியில். நிர்மலா சீதாராமன் சிகப்பு, சகோதரி தமிழிசை கருப்பு. இதான வித்தியாசம்? இதான் நீ பார்க்குற, இதான உன் கட்சி. ஏன் தமிழிசைக்கு நாடாளுமன்றத்தில் தோத்தாங்க, சட்டமன்றத்தில் தோத்தாங்க. ஏன் ஒரு வாய்ப்பு மத்திய அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே? ஜெய்சங்கருக்கு இல்லாத ஆற்றல் தமிழிசைக்கு இல்லையா? தமிழன் திருடன். அப்போ திருடன் என்ன எல்லா ஜாதியும் சொல்ல மாட்டேன், முக்குளத்தோட திருடன் நீ கணக்கு பண்ணி வச்சிருக்க. அந்த அடிப்படையில் தான் நீ சொல்ற கார்த்திகை பாண்டியனை. அவரை ஓச்சே விட்ட தப்பித்தவரை ஒரு தமிழன் போய் அங்கே போய் இருந்தான். அதை விட என்ன சொன்னான்னு கேட்டா, ஒடிசாவுக்கு தமிழ் ஆளுதான் கேட்ட.
ஆமா, அது ஒரு பெரிய ஒடிசால வந்து இங்க வந்து மதுரையில வந்து பண்பாட்டை மீட்பேன் முருகனை மீட்பேன்னு கேட்குறிய கேவலப்பட்ட நாயை, மானங்கட்ட நாயை எல்லாம் கேட்கறதுக்கு மக்களுக்கு அறிவுல நினைக்கிறியா? எந்த பதவியும் தரல. அதோட இன்னொரு நான் ஒரு பெரிய விஷயத்தை இந்த இடத்துல உடைக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி சசிகலா அந்த கட்சியை கைப்பற்றி முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அப்படி என்றால் அவங்க ஒரு முக்குலத்தோர் சமூகம். அவன் என்ன நினைப்பான்னு கேட்டால், அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுகவை சுக்குநூறாக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அதான். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி வா உட்கார் கூட்டணியில் சேருன்னு சொல்றவன் ஓ பன்னீர்செல்வத்தில் கட்சியில் சேரு, டிடிவியை சேரு, சசிகலாவை சேரு அப்படின்னு சொன்னா மிரட்டலுக்கு பயப்பட மாட்டாரா? கூட்டணியில் மகனுக்காக கட்சியில் சேரக்கூடிய எடப்பாடியை மிரட்டி ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சசிகலாவும் கட்சியில் ஒன்னாக்குன்னு சொல்ல தெரியாதா? பிரிக்கிற நீ தான் பிரித்து அதிமுகவை இந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி, கலைஞர் மறைவுக்கு பின்னாடி 2 கட்சி ஒழிக்கணும்னு பார்த்த. ஆனால் அங்கே திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் யாரும் ஒழிக்க முடியாதான்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, அதான் எச் ராஜா சொல்கிறாங்க, கலைஞரை விட மோசமாக இருப்பான்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய, இன்னைக்கு கூட இந்த ராம சீனிவாசன் ஒரு விழாவில் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறான், கலைஞராக தமிழ்நாடை மட்டும் தான் பார்த்தாரு, என்ன ஸ்டாலின் இந்தியாவே எங்களுக்கு எதிர்ப்பா திரட்டினாருன்றான். அதான் இன்னைக்கு திராவிட மாடல் தளபதி. அது மாதிரி அதிமுகவை காலி பண்ணிடுவோம், அடுத்து திமுகவுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சி பெண்ணை அந்த அம்மாவுக்கு முதலமைச்சருக்கான வாய்ப்பு வருகின்ற போது உடனடியாக தீர்ப்பை கொடுத்து கவர்னரை தமிழ்நாட்டுக்கு 1 மாதமாக வரவிடாமல் 4 ஆண்டு காலம் பரப்பன அக்ரகாரத்தில் சசிகலா சிறையில் இருந்ததுக்கு காரணம் முக்குலத்தோர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சாவூர் கள்ளர் என்கின்ற காரணத்திற்காக பிஜேபி, மோடி, அமித்ஷா கூட்டம் பழி வாங்கியது. முக்குலத்தோருக்கு தெரியாதா? புது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுல நிர்மலா சீதாராமனை முதலமைச்சராக்கிறேன் அதிமுக சார்பாக சொல்லியிருந்தா ஓகே. அவங்க பிறந்த குலம் தப்பு. சசிகலா ஒரு கள்ளராக பிறந்தது, முக்குலத்தோராக பிறந்தது, சூத்திரச்சியாக பிறந்தது தவறு. கள்ளர்ன்றதுக்காக பழி வாங்கப்பட்டது. இதுதான் 100% உண்மை. முக்குலத்தோர் சமுதாயத்துடைய தலைவியாக சசிகலா வந்தா அவங்க அதிமுகவை நிலைநிறுத்திடுவாங்க. நிலைநிறுத்திட்டா அதிமுகவும் ஒழிக்க முடியாது. திமுக அதிமுக தான் இருக்கும். அதனால அதிமுக அவங்க வந்து ஒரு பிராமணரா இருந்தா, சசிகலா ஒரு பிராமணத்தியா பிறந்திருந்தால் அவங்க பதவி பிரமாணம் எடுத்திருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காது. ஏன் அம்மா இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் எத்தனை வருஷம் காலதாமதம் வச்சு இதே உச்ச நீதிமன்றம் தானே இருந்துச்சு. அவங்கள பரப்பின அக்ரகாரத்துக்கு அனுப்புனதை மக்கள் மறந்துடுவாங்களா? டிடிவி இன்னைக்கு வேணா கொத்தடிமைத்தனமா பேசலாம். நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி முக்குலத்தோர் முட்டாள ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. அந்த கேள்வி கூட வருது. இல்ல, அப்படி முக்குலத்தோர் முட்டாள ஆக்குவதா இருந்தால் இந்த சசி கூட பிஜேபி கொடுத்து மௌனம் காக்கிறார், டிடிவி திணறு இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்கிறார், அதிமுக உள்ள அமைச்சர்களா இருக்காங்க. இதான் நான் சொல்ல வரேன். இதான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நீங்க டிடிவியை பரப்புனாக்காரத்தில் அவங்க சின்னமாவை ஜெயிலில் போட்டாச்சு. இவரை தூக்கி ரெட்டலை வழக்கில் திகார் ஜெயிலில் போட்டாச்சு. இதை முக்குலத்தோர் அவங்க மறந்துடுவாங்க. அவட பணம் இருக்குங்க, சேமிக்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு அவங்ககிட்ட. அதனால அவங்க சரண்டர். இது மக்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா அமித்ஷாவுடைய மதுரை ஆப்ரேஷன் சக்சஸா அது என்ன லெவலில் போயிட்டு சொல்ல வரேன். ஓபிஎஸ் பொறுத்தளவில் அவரே சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சர் பதவி இறக்கப்பட்டவுடன் என்னை ஆடிட்டர் குருமூர்த்தி கூப்பிட்டு தர்மயுத்தம் நடத்து என்று சொன்னவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்ப யார் ஆபரேஷன், யார் மூலச்செலவு பண்றா? இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் வீட்டு வரைக்கும் போனவன் யாரு? எடப்பாடி பழனிசாமி மிரட்டி 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் எங்க மந்திர ஆலோசனை நடந்துச்சு? ஆடிட்டர் குருமூர்த்தி. அதனால முக்குலத்தோர் மக்களை பொறுத்தளவில் அவங்கள ஒரு கூலிப்பட்டாளமாக மாற்றி விடலாம், பணம் காசுக்கு கொடுத்து கூட்டத்தை சேர்க்கலாம் நினைக்கிறான். முக்குலத்தோர் மக்கள் முத்துராமலிங்கர் சொன்னது மாதிரி வீரமும் விவேகம் நிறைந்த மக்கள். வீரம் விலை போகாது. சிலர் போலாம் ஃபாரூக் பிளாக் பேர் வச்சுட்டு போவேன், என்ன பண்ணுவேன், அவனை விலை போனவனுக்கு தெரியும். இப்போ சசிகலா மக்கள் நினைக்கிறான், பாவம் பணம் இருக்கு, ஏதோ இன்னும் பீச்சு உள்ள தூக்கி போட்டுருவான், அதுக்காக ஆதரிக்கிறார். முதலமைச்சர் ஆக விடாமல் ஒரு முக்குலத்தோரை கெடுத்தது அமித்ஷா, மோடி, பிஜேபி.
இது மக்கள்கிட்ட ஆழமாக இருக்கு. நீங்கள் முத்துராமலிங்கத்தவருக்கு மதுரையில் வந்து படத்துக்கு ஜீன்னு சொல்கிற 11 ஆண்டுகள் ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கு. முக்குளத்தூர் மக்கள் நீண்ட காலமாக போராடுறாங்க. மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் வைங்கன்னு பல்வேறு போராட்டங்கள் நடத்துகிறேன். எல்லா ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பும் நடத்திருக்கு. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. முக்குளத்தூர் அமைப்பு நடத்திருக்காங்க. ஆனால் பிஜேபி ஆதரிக்கிற முக்குளத்தூர் இருக்கா, கூலிப்பட்டாளர் இருக்கா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது மைனர் தான். பெரும்பான்மையான முக்குளத்தூர் ஆதரிக்க மாட்டேன். மான ரோசம் இல்லை. முக்குளத்தூர் முத்துராமலிங்கத்தவரை உண்மையாக அறிந்தவை ஏற்றுக்கிற மாட்டான். ஆனால் திமுக அரசு, அதிமுக அரசு முத்துராமலிங்கத்தவர் பெயரை வைக்க சொல்லி பரிந்துரை பண்ணிருச்சு. ஒன்றிய அரசு தான் விமான நிலையத்துக்கு பெயர் வைக்க முடிய அதிகாரம் உண்டு. நான் என்ன கேட்குறேன்னா, மதுரையில் வந்து முத்துராமலிங்கத்தருக்கு வணக்கம் சொல்கிற அமித்ஷா ஏன் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்கத்தவர் பெயரை வைக்க மறுப்பதற்கு காரணம் என்ன? 11 வருஷம் ஆச்சு. அவரை ஆதரிக்கிறாங்க சில பேர். காலிப்பைய நானும் முக்குளத்தூர் தான், பிஜேபி தான்றான்ல, நீயாவது வாங்கி தர முடியுமா? உன்னால மக்களுக்கு, முக்குளத்தூர் மக்களுக்கு உத்தரவாதம் தர முடியுமா? அப்போ தான் நம்புவான். இது ஒன்று. கிருஷ்ணசாமி நம்முடைய ஜான் பாண்டியனு நீண்ட நாளாக விமானத்துக்கு அவங்க ஒரு பேர் வைக்க சொல்லி போராடுறாங்க. ஒன்று அவங்க கோரிக்கை நிறைவேற்று, இல்லை முக்குளத்தூர் மக்கள் நிறைவேற்று. 2 மக்களும் கைவிட போகிறான் பிஜேபி. சாதாரணமாக ஒரு விமானத்துக்கு பேர் வைக்கிறதுல ஒன்றால் முடியல. எல்லாத்துக்கும் பட்டை நாமம் இமானுவேல் பேரை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் அதை வை, இல்லை இதை வை. 2 மக்கள் ஒரு மக்கள்கிட்ட நீ வந்து திருப்தியாக பார்ப்போம். 2 மக்களுக்கும் வைக்க மாட்டேன். ஆனால் 2 மக்களுக்கும் கூலிப்பட்டாளமாக பயன்படுத்துவேன், மோதல் உருவாக்குவேன். இதை நீ செய்கிற, இதை எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே சார், இப்போ நீங்கள் பிஜேபி மேலே முக்குளத்தூருக்கு ஒன்றுமே பண்ணல, அதை தாண்டி முக்குளத்தூர் வந்து பழி வாங்கி மாதிரி ஒரு கட்டமைக்க வர்றீங்க. அப்போ திமுக என்ன செஞ்சு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வருது இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 100ஆண்டு விழா வருகின்றது. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். தந்தை பெரியார் இடத்துல போய் ஒரு ஆலோசனை கேட்குறார். 100ஆண்டு விழா வருகிறது, நீங்கள் அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயம் வருவேன். ஆனால் நீ பட்டியலை பாரு, இந்த 100 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் யாராவது நீதிபதியாக இருக்காரான்னு பட்டியலை பாரு. நீங்கள் கூக்கரில் ராங்கில சில பேர் ஏன்டா வெக்கமாலே அந்த காவி துண்டை போட்டுக்கிட்டு பாஜக என்ன பண்ணிக்க, நான் வரலாறை சொல்கிறேன், இது மாதிரி ஒரு வரலாறை பேசு. சும்மா இந்த அதுலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வரலாறாக பேசணும். கலைஞர் வந்து ஏன் பெரியார் சிலையை வச்சுருக்கன்றார்? மானமும் அறிவுன்னு சொல்லியிருக்காரு. இவர் படத்தை வச்சு வசூல் பண்ண முடியுமா? ஜெயந்தி கொண்டாடி யாரையும் மிரட்ட முடியுமா? கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியுமா? மனிதனை மனிதனாக நின, கடவுளை மற அப்படின்னு சொன்ன தலைமை. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னு கேளுறா, அதை கேள்றா, வரலாறை பாடுறா, முட்டாப்பெல்லாம் இருக்காது. உடனே இது வந்து பெரியார் என்னன்னு, பெரியார் என்னன்னு ஏன் நாங்கள் பெரியார் வைக்கிறதுன்னு கேட்டியா? வரேன்பா 100ஆண்டு சொல்லலாம்ல. உன்னை மாதிரி முட்டாப்பெல்லாம் இருந்தால் அப்படி சொல்லுவேன், இந்த காவி ஆதரிக்கிற மாதிரி. பெரியார் என்ன சில பட்டியலை பாராட்டார். பட்டியலில் ஒருத்தையும் கூட 100 வருஷம் ஆச்சு, எவ்வளோ பெரிய வகுத்தறிச்ச. இதான் இந்த கிழமை, இந்த கைத்தடி, இந்த கிழமை ஏன் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அதான் உடனே என்னையா செய்யணும்? ஒரு தாழ்த்தப்பட்டவன், ஒரு பிற்படுத்தப்பட்டவனை சேர்ந்தவனை நீதிபதியாக பரிந்துரைப்பு. சீர்மரபினர்னு சொல்கிறோம்ல, குற்றப்பரம்பரை சட்டம்னு சொல்கிறோம்ல, காவி ஆதரிக்கிற மானங்கட்ட சில முக்குளத்து எட்டப்பங்களே, சீர்மரபினர் வகுப்பை சேர்ந்தவரா ரத்னவேல் பாண்டியன், அவரை நீதிபதி ஆக்குனது பெரியார் பரிந்துரை. கலைஞர் செய்தார் 100 ஆண்டு கால உயர்நீதிமன்றத்திற்கு. ரத்னவேல் பாண்டியனும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக போயிட்டாரு, மகனும் நீதிபதி ஆக்கியிருக்கார். சீர்மரபினர் நம்ம குற்ற பரம்பரை. அந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் வந்தவரை நீதிபதி ஆக்கினது திராவிட இயக்கம், காவி, RSS, பாஜக. ஒரு பீன் போஸ்ட் ஒன்றிய அரசு கொடுத்துருக்காடா, ஆதரிக்கிற மானங்கட்ட நாய். அதை போன்றுதான் நம்முடைய பட்டியல் உற்சாதியைச் சேர்ந்த நம்முடைய தோழன், நம்ம இரத்த உறவு வரதராஜன் அவர்களை நீதிபதி ஆக்கியது அந்த 100ஆண்டு நேரத்தில். அது மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், VKC, முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரிக்கு எங்கள் அப்பாவுடைய தாய் மாமே வரலாறுலையாம நாய், இப்போ வந்துட்டு சில நாய் தெரியுது. அவர் கன்ஃபார்ம்டு IAS ஆக்குனார் கலைஞர். வருஷநாடு, கடமலை குண்டு, கண்டம்னூர், தும்மக்குண்டு, அரசரடி பகுதி வரைக்கும்
பெரம்போக்கு விவசாயம் பண்ண அந்த முக்குளத்தூர் நிலங்களை பட்டா கொடுத்தது விகேசியுடைய முயற்சியா கலைஞர் அரசு. ராமதாஸ் போராடினார், மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு எம்பிசிக்கு. முக்குளத்தூர் எந்த ஃபார்வர்ட் பிளாக் எந்த அமைப்பை எங்களை எம்பிசியா சேருன்னு சொல்லலை. அன்றைக்கு பொன்முத்துராமலிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதுரை மாவட்ட செயலாளர், உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சர், அவர் சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசி, நான் புறமலை கல்லர் மக்களோடும் மண்ணோடு வாழ்ந்து வருகிறேன், அவர்களையும் எம்பிசி ஆக்குங்க. அவரை சொல்லுவாங்க சில பேர் அகமுடியர், அவர் அகமுடியர் அப்படி என்ன ஒன்று, அவர் திராவிட இயக்க கருத்தியலாளர். ஆனால் அவர் யாருக்காக குரல் கொடுத்தார்? புறமலை கல்லர் மறவர் மக்களுக்காக எம்பிசியில் கொண்டு வந்தது திராவிட இயக்கம். ஆசியாவிலே மிகப்பெரிய சிலை கோரிப்பாளையத்தில் விவிகிரியை கொண்டு வந்து கேட்டால், நீங்கள் முக்கியத்துவர் தான் அந்த சிலைக்கு முழு காரணம், முழு முயற்சி, அது எந்த மாற்றம் இல்லை. இன்னைக்கு எங்கேயாவது நீ ஒரு இடத்துல சிலைக்கு அனுமதி வாங்க முடியுமா? இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடத்துல மேயர் முத்தண்ணை உடனே அனுமதி கொடுத்தார். முத்துராமலிங்கத்தில் இறந்தார் என்ற செய்தி இறந்தோடனே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், லட்சுமி எஸ்எஸ்ஆர், மதுரை முத்தண்ணை போனாங்க, திராவிட நாளில் எழுதினார். ஜனசங்கம், நாக்பூர் தலைமணி, ஆர்எஸ்எஸ் காவிக்கு என்னைக்காவது முத்துராமலிங்கத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஒருத்தனாவது இரங்கல் அறிவித்தானா? ஆர்எஸ்எஸ் கூட கீழே இறக்கப்பட்டதா? முத்துராமலிங்கத்தில் அன்னைக்கு ஒருத்தனா வந்தானா? இப்போ வாக்கு வங்கிக்காக முக்குளத்தோர கலவரக்காரன் நினச்சி, கூலிப்பட்டாளம் நினச்சி, அடியாளு பட்டமால் நினச்சி இந்த 5 வருஷமாக வர்றான். அந்த 5 வருஷமாக தேவர் ஜெயந்திக்கு வர்றான். திராவிட இயக்கத்தில் முத்துராமலிங்கத்தர் இறந்த மறுவடத்திலிருந்து வைகோ தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார், கலைஞர் போயிட்டு இருக்கிறார், இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் போறாரு. அவங்களுக்கான மரியாதை அனைத்து தலைவர்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். டிஎன்டி கேட்குறாங்க, டிஎன்டி நிச்சயமாக திராவிட மாடல் தளபதி அறிவிப்பார், அதில் எந்த மாற்றம் இல்லை. வரும் சட்ட சில சிக்கல்களுக்கு நிச்சயமாக டிஎன்டியை திராவிட மாடல் மக்கள் அரசு அறிவிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்தவனை கலெக்டராக்கு, படித்தவனை அதிகாரியாக்கு அப்படின்னு சொல்கிறது திராவிட கருத்தியல், திராவிட முன்னேற்ற கழகம், பெரியார் அண்ணா சிந்தனை. ஆறு என்ன செய்து நைனா நாகேந்திரனை தலைவராக போட்டு முருகன் பேரில் கலவரம் பண்ணுறதுக்கு முக்குளத்தோர் கத்தியோட வா, அருவாலோட வா, உனக்கு காசு தர்றேன், கூலி போட்டால. கவர்னர் பதவி யாருக்கு கொடுக்குது? கொடுத்துருக்கா இல்லையா? முக்குளத்தூர் யாரா கவர்னர் யாருக்கு தகுதியே இல்லையா? படிக்கலையா? படிக்க சொன்னது, படித்தவனை நீதிபதி ஆக்கினது திராவிட கருத்தியல். படித்தவனையும் படிக்காதன்னு சொல்லி அவனை கலவரக்காரனை மாற்றியது ஆரியம். படித்தவனையும் ஐஏஎஸ் ஆனவனையும் ஒரிசால வேலை பார்த்தவனையும் திருடன்னு சொன்னது ஆரியம். சனாதனம், ஆர்எஸ்எஸ், பாஜக. கல்லர்னா திருடன், அதான் ஓம் பாலிஸ், அதான் உன் கொள்கை. இதுக்கு முக்குளத்தோர் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பானா? முத்துராமலிங்கத்தை ஒரு வழியில் வந்தவன் வீரமுட்டோடு இருக்க மாட்டான், விவேகமாக இருப்பான். பாஜகவை மதுரை மண்ணில் விரட்டி விரட்டி அடிப்பான். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் புரியுது. இப்போ முழுக்க அவங்க சாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அந்தந்த சாதியை அடியாட்களாக பயன்படுத்துகிறாங்க, மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பரங்குன்ற விஷயமும் இன்னும் முடிந்த பாடலில் இன்றைக்கி அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பண்பாட்டினை மீட்போம், முருகனை மீட்போம், இந்து அறநிலையத்துறையிலிருந்து கோவில்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. இன்றைக்கி அதுவும் பேசும்போல இருக்குது. ஜூன் 22 மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுக்குறாங்க, அதில் பெரும்பாலான முக்குள சமூகம் வருவார்னு எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறார் அவர். எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் அமெரிக்காவில் இல்லை, நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கருமாத்தூர், கரிசப்பட்டி என் சொந்த ஊர். மக்களோட எங்கள் ஊர்களில் பல ஊர்களில் எங்கள் சொந்தக்காரங்க முருகன் எங்களுக்கு ஆகாதவன் இருக்கான். சரி, முக்குளத்தூர்லேயே பல பேர் முருகன் கோயிலுக்கு போக மாட்டேன், போனால் தெய்வ கூட்டம்டான்றான். நான் ஆதாரப்பூர்வமாக நாளைக்கு வாங்க ஊருக்கு கூட்டு போகிறேன். சரி, இவன் எப்படி இங்கே முருகன் கோயிலுக்கு போவேன்? இன்னும் சில பேர் இருக்கான், முருகன் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறவே இருக்கான். புறமலை கல்லர்ல ஒரு குரூப்பு. ஆனால் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், இங்கிட்டு இருக்காரு பாருங்க சிக்கந்தர், அவனை சியா மாமே மாப்பலன்னு பழகுவான். முக்குளத்தோருக்கும் புறமலை கல்லருக்கும் குறிப்பாக இஸ்லாமியருக்கும் வேறுபாடே இல்லை. அவங்க கௌரவெடுப்பு நடத்தினாங்க, புறமலை கல்லரும் கௌரவெடுப்பு நடத்துவான். அவன் ஆடு வெட்டுவான், இவனும் ஆடு வெட்டுவான். அவன் காது குத்து வைப்பான், இவனும் காது குத்து வைப்பான். இஸ்லாமியன் இவனும் அரேபியாவிலேருந்து வரல. 4 தலைமுறைக்கு முன்னாடி மாயாண்டி தேவராக இருந்தவன், கருப்பசாமி தேவராக இருந்தவன், ஐயர் தேவராக இருந்தவன், இவன் தொல்லை தாங்க முடியாமல் மாறினவன்.
இப்போ அவன் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்கன்றேன். சிக்கந்தர் மலை இல்லை, வரலாற்று பூர்வமாக அமித்ஷா முட்டாள்தனமாக 1000 ஆண்டுன்னு சொல்லிட்டு போகிறாரு. 6000 ஆண்டு கால மலை. அந்த மலைக்கு அண்ணாமலைக்கு பண்பாடும் தெரியாது, விளக்கமாரும் தெரியாது. 6000 ஆண்டு கால அந்த பழமையான மலைக்கு சிக்கந்தர் மலையும் உண்டு, முருகன் மலையும் உண்டு, சமணர் மலையும் உண்டு. மூன்றும் ஒன்று கொண்டு அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றார்கள். இதை சீர்குலைக்கிறவன் தான் பண்பாட்டை பற்றி பேசுகிறான் அண்ணாமலை. அதனால் பெரிய கூட்டம்லாம் கூட கூலிப்பட்டாளத்தை திரட்டுறதுக்கு நான் உளவுத்துறைக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பேட்டின் வாயிலாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். கூலிப்பட்டாளங்களை திரட்டுகின்றார்கள். நாடு முழுவதும் அவங்க திரட்டுறாங்க. முருக பக்தர்கள் யார் வரப்போகிறது இல்லை. அவங்க வைகாசி, விசாகம், பங்குனி, உத்திரம் அதோட முடிச்சுக்கிடுவாங்க. முருக பக்தர்களுக்கு நான் அங்கே கூட்டம் திரட்டுறவங்க சம்பந்தமே இல்லைன்றதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே மதுரையை அயோத்தியாவுக்கும் சொன்னவே ராஜா. அப்போ நோக்கம் என்ன? மதுரையில் கலவரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணி ஒரு 25 வருஷம் தொழிலே கெட்டு போச்சு. அது மாதிரி மதுரை ஒரு பண்பாட்டு நகரம். இங்கே மதுரை மக்கள் நாங்கள் திரட்ட வேண்டியதில்லை. பண்பாட்டு நகரத்தில் இந்த நகரத்தில் கூடிய மக்கள் இன்னும் சொல்லணும்னா யாரை நம்புகிறானோ கூலிப்பட்டாள வேண்டுமென்றால் சில முக்குளத்தோர் பின்னாடி சில ஜாதி பின்னாடி போவான். பெரும்பான்மையான முத்துராமலிங்கத்தை ஒரு வழியில் வந்தவன். மற்ற அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் மதுரையில் வாழக்கூடிய மக்களும் சகோதரத்தை மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள். அதனால் அவங்களுடைய தகரால அனுமதிக்க மாட்டாங்க. அது முத்துராமலிங்க தேவர் அவர்களை பொறுத்தளவில் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்தவர், பசுமலையில் இஸ்லாமிய தாயாருடைய பராமரிப்பில் வளர்ந்தவர். அவருடைய தம்பிக்கு பேர் காதர் பாச்சான்ற வெள்ளச்சாமி. அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தி மரணத்தின் போது தந்தை பெரியார் மக்களை அமைதிப்படுத்துவதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்ட அமைதியை பெரியார் திருச்சி வானொலியத்தில் பேசினார். முத்துராமலிங்கத்தவர் தன் சொந்த செலவில் ஜீப்பை எடுத்துக்கொண்டு தென் மாவட்டம் முழுவதும் சென்று இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் முத்துராமலிங்கத்தவர் பணத்தை தாண்டி தான் செலவிடும் என்று பேசியவர் தேவர். வரலாற்று பூர்வமான இடதுசாரிங்க. பாஜக வலதுசாரி, இவர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர். 4வது அகிலத்தை பற்றி பேசியவர். களவாணி பேரு, வரலாற்றை திருடுறவன். அதனால மதுரை மக்களை பொறுத்தளவில், அதுவும் குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி முக்குளத்தோர் மக்களை பொறுத்தளவில் எங்களை போன்ற தன்மானம் உள்ள, மானம் உள்ள, ரோசம் உள்ள, சுயமரியாதை உள்ள முத்துராமலிங்கத்தவர் நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக்கை வரலாறை தெரிஞ்சவர். பிழைப்புக்காக ஃபார்வர்ட் பிளாக் நடத்துகிறவன், பிழைப்புக்காக தேவர் பெற சொல்கிறவன். அவரை வச்சு மிரட்டி வசூல் பண்ணுறதுக்கு வேண்டாம் போகலாமே தவிர உண்மையான நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் தேவர் வழியில் வந்தவன் இந்த கலவரத்துக்கு போக மாட்டான். காவி ஏற்றுக்கிற மாட்டான். காவி என்பது முத்துராமலிங்கத்தவர் உடையல்ல, வெள்ளுடை தான். வள்ளலார் எப்படியோ வள்ளலாரை போற்றியோர் முத்துராமலிங்கத்தவர். இல்லை, நீங்கள் அதிரடியாக தொடர்ந்து பேசுகிறீங்க. தொடர்ந்து உங்கள் மீது குறி வைக்கப்படுகிறது, வழக்குகள் போடப்படுகிறது. பசும்பொன் பாண்டி என்ற பெயர் தாங்கியதாலே நீங்கள் முழுக்க குறி வைக்கப்படுறீங்களே, அதில் உங்களுக்கு எதுவும் தோணும் என்ன? எனக்கு அதை பற்றி மாங்குயில் குவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று பாரதிதாசன் சொன்ன மாதிரி சிறைச்சாலையை பற்றி கவலைப்படப்படல. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் தகுதியும் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் பேரை சொல்லி எவண்டி வசூல் பண்ணலை. அவர் படத்தை போட்டு யாரையும் மிரட்டலை. அதனால் நான் எதுக்கும் பயப்பட போகிறதில்ல. உண்மையே உண்மையவாறு எதையும் சந்திப்பதற்கு தயாரான சூழ்நிலையில் மதுரை மக்கள் வாழ வேண்டும், நல்லிணக்கமாக இருக்கணும். தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு நல்லிணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து திமுக ஆட்சிக்கு எதிராக இங்கே சதிவலை பின்னப்படுகிறது. அதற்கு சாதிய ரீதியாக மக்களை குழுக்களாக பிரித்து, மதங்களாக பிரித்து இங்கே முருகன் பெயரால் அரசியல் தேடுகிறார்கள். முருகன் பெயரால் நடக்கக்கூடிய இந்த அட்டூழியத்தை, அராஜகத்தை எந்த விளைவுகள் வந்தாலும் சந்தித்து தடுத்து நிறுத்தியே காட்டுவோம். ஓகே, இது முழுக்க ஒரு சாதி சார்ந்த ஒரு சோசியல் ஒர்க்கை பிஜேபி செய்துன்ற ஆதாரபூர்வமான பல கடுமையான குற்றச்சாட்டுகளை பல உதாரணங்களும் சொல்கிறீங்க. அதையும் தாண்டி முக்குளத்துறை முட்டாளாக்க பார்க்கிறார் அமித்ஷா, அதே போல் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் வரலாற்று சம்பவங்களோட அரசியல் ரீதியான சம்பவங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. அதை அப்படியே மக்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன், குறிப்பாக முக்குளத்தூரின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இப்படியான ஒரு விவாத சூழல் அறக்களத்துக்காக நேரம் ஒதுக்கிடும். நன்றி.